ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பையே மிஞ்சிற சுவையான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செஞ்சால் நம்ம வச்ச சாதம் பத்தவே பத்தாது. சுவையான பலாக்கொட்டை புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பலாக்கொட்டையை வேக வச்சுக்கலாம். பலாக்கொட்டையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ரௌன் லேயரையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற உப்பு காரம்லாம் உள்ளே வரைக்கும் இறங்கி பலாக்கொட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொரிஞ்சதும் கூடவே தட்டி வச்சு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்ச 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்தோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி பழம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாகட்டும். தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாக தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து கொத்தமல்லி தூள் வரமிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதில் நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பலாக்கொட்டையோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் உப்பு காரெல்லாம் பலாக்கொட்டையில் இறங்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குழம்பு தேவையான அளவு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பலாக்கொட்டை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சீசன் முடியறதுக்குள்ள நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.